வணக்கம். நமக்கு எண்கணி ஞானத்தையும், வேத ஜோதிட ஞானத்தையும், ஆன்மீக ஞானத்தை வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி. என்ற அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்க வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். வணக்கம் பிரதர். கேன் டெல் அபவுட் சனி வக்ரம் பிகாஸ் ஐ ஹெர்ட் ஃப்ரம் எண்ட் ஆஃப் ஜூன் சனி வக்ரம் வில் ஸ்டார்ட். ஓகே. இயல்பாக இந்த விஷயம் இருக்கும். சனி வக்ரமாயிட்டாரு, குரு வக்ரமாயிட்டாரு அப்படின்ற மாதிரியான சில கேள்விகள் பொதுவான ஜாதகத்திலே இருக்கும். ஜனன கால ஜாதகத்தில சனி வக்ரமாயிட்டாரு அப்படின்னு. சரி. முதல்ல வக்ரம் அப்படின்னா என்ன அப்படின்னா, சூரியனிலிருந்து இந்த வக்ர நிலை அப்படின்றது பூமியை தாண்டி இருக்கக்கூடிய கிரகங்களுக்கு மட்டும்தான். பூமிக்கு உட்பட்டு உள்ள இருக்கக்கூடிய வக்ர நிலைகள் பெருசா சொல்லப்படல. இருந்தாலும் பூமியை தாண்டி வெளியில இருக்கக்கூடிய செவ்வாய், குரு, சனி இந்த 3 கிரகங்களுக்கு வக்ர நிலையே சொல்லப்பட்டிருக்காங்க. ஓகே. என்ன அது வக்ரம் அப்படின்னா, ஜோதிட ரீதியாக ஒரு ஜாதக கட்டத்துல சூரியன் உங்க ஜாதகத்துல எங்க இருக்காரோ அங்கிருந்து 5ஆம் இடத்திலிருந்து 9ஆம் இடம் வரைக்கும் டிராவல் பண்ணக்கூடிய கிரகம். குருவோ, செவ்வாயோ, சனியோ அவங்க வக்ரம் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது பூமியை இது பல வாட்டி சொல்லிட்டேங்க. பூமியை ஒரு சின்ன நீள்வட்ட பாதையில சுத்துறோம். நம்ம ஒரு வருஷத்துல சுத்திட்டு வந்துருவோம் 365 நாள்ல. ஆனா செவ்வாயும் சரி, குருவும் சரி, சனியும் சரி பூமியை விட பெரிய ஒரு பாதையில அவங்க சுத்தி வரணும். ஒரு பெரிய ஒரு டிஸ்டன்ஸை அவங்க கடந்து வரணும். அதனால அவங்க என்னதான் ஸ்பீடா கடந்து வந்தாலும் சரி, பூமி நம்ம இன்னும் ஃபாஸ்டா வந்துருவோம். ஸோ நம்ம சின்ன நீள்வட்ட பாதையில போறோம்ல, ஒரு பெரிய நீள்வட்ட பாதையில போற பிளானட் அவர் பாட்டுக்கு நேரா தான் போயிட்டு இருப்பாரு. நம்ம பூமி ஃபாஸ்டா இப்படி மூவ் பண்ணி வந்துறனால, பூமியில இருக்கக்கூடிய நமது பார்வையில் இந்த சனியோ, இந்த குருவோ பின்னாடி போற போல ஒரு தோற்றம் இருக்கும். ஓகேங்களா? எப்படின்னா நம்ம ஃபாஸ்டா வருவோம். அவங்களும் ஃபாஸ்டா தான் வருவாங்க. பட் அவங்களோட பாதை ரொம்ப பெருசு அப்படின்றதுனால, பூமியில இருந்து பார்க்கும்போது அவர் சனி, இது சனின்னு வச்சுக்கோங்களேன். சனின்ற பிளானட், பூமின்ற பிளானட் ஒண்ணா தான் வருவாங்க. ஆனா நம்ம சின்ன வட்ட பாதை அப்படின்றதுனால பூமி ஃபாஸ்டா வந்துருவாரு. இது வக்ரம். இத ஜோதிட ரீதியா எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, ஜாதகத்துல இருக்கக்கூடிய சூரியனுக்கு 5ல் தொடங்கி 9 வரை வக்ர அமைப்பு அப்படின்னு சொல்ல வருது. அதாவது 5ஆம் இடத்துல தொடங்கும்பொழுது வக்ரம், அப்புறம் அதிவக்ர நிலை, அப்புறம் வக்ர நிவர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க. சரி. இந்த அடிப்படையில ஜோதிட அமைப்புகள்ல பலன் எப்படி இருக்கும்? அடுத்த கேள்வி இதுதான். என்ன பண்ணும்? இப்ப உச்ச வக்ரத்தையும், நீச்ச வக்ரத்தையும் கொஞ்சம் பெருசாவே சொல்லப்படுது. அதுலயும் கேட்டீங்கன்னா, சனியோட உச்ச வக்ரம், நீச்ச வக்ரம் தாங்க பெரிய அளவுக்கு ஒரு மாற்றத்தையோ, நல்லதையோ, அல்லதையோ பண்ணுது. இப்ப உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். ஏன் எந்த பலனை எடுத்தாலும் சனியை முதன்மைப்படுத்தி சொல்றீங்களே, வேற யாரும் அந்த மாதிரி சொல்ல மாட்டாங்களே அப்படின்னா, ஒரு ஜாதக கட்டத்தில் 30 டிகிரி கொண்ட ஒரு ராசி வீட்டில் தன்னுடைய ஆளுமையை தொடர்ந்து 2.5 3 வருஷம் வரைக்கும் நான் ஸ்டாப்பாக செலுத்தக்கூடிய ஒரு தன்மை சனிக்கு மட்டும்தான் இருக்கு. அதனாலதான் குருவோ, செவ்வாயோ, புதனோ யாரும் சனியை மீறி நல்ல பலன் கொடுத்துட முடியாது. இது புரியுதான்னு பாருங்க. அதாவது ஒரு வீட்டில் 2.5 3 வருஷம் தன்னுடைய ஆக்கிரமிப்பை செலுத்துறதால சனி தான் முதன்மை பலனை கொடுக்கிறவர், கெடுக்கிறவர் ஒரு ஜாதகத்தில். எப்போ? கோச்சார நிலைகளில். ஓகேங்களா? தசாபுத்தி அமைப்புன்னு வரும்போது அவருடைய சுபத்தன்மை, லக்னத்துக்கு அவர் யோகரா அப்படி இப்படின்னு வந்துடணும். இந்த சனி வக்ரம் அடைஞ்சிடுறாரு. உடனே அவர் குருவாவோ, சுக்கிரனாவோ மாறிடுவாரா? என்னோட கேள்வி, அடுத்த கேள்வி இதுதான். குரு சனி வக்ரம் அப்படின்னா, வக்ரம் அப்படின்ற விஷயம் ஜோதிடத்தில் இயல்புக்கு மாறான நிலை அப்படின்னு சொல்லப்படுதுல்ல. சரி. சனியின் இயல்பு எல்லாத்தையும் கெடுக்கிறது, எல்லாத்தையும் சேதப்படுத்துறது, எல்லாத்தையும் ஒரு மாதிரி அப்படி பழமையாக்குறது. சரி, சனி வக்ரமானோனே எல்லாத்தையும் புதுசு பண்ணிடுவாரு, சனியே சுக்கிரனா மாறிடுவாரு, சனியே எல்லாத்துலயும் நல்லது பண்ணிடுவாரான்னு கேட்டா இல்லை. இது என்ன கேட்டீங்க அப்படின்னா, ஜோதிடர்கள் யூடியூப்ல உங்களை ஆறுதல் படுத்துறதுக்காக அடுத்த அமைப்புல ஒரு வக்ரம் ஆயிட்டாரு, அதை பண்ணிடுவாரு, இதை பண்ணிடுவாரு, அப்படியே நல்லது வாரி பொழிஞ்சிருவாரு அப்படின்னு சொல்லி நீங்க கேள்விப்படுவீங்க. பட் ஆக்சுவல் ஸ்டோரி என்ன அப்படின்னா, சனியா ஒரு பாட்டுக்கு அவரோட பாதையில வருவாரு. நமது பார்வையில அவர் பின்னாடி போற மாதிரி தோணும். இப்ப இதே தான் அந்த பூஜை, விளக்கு போடுறது, கோயில் சுத்துற கான்செப்ட்லயே வரேன். சனி பாட்டுக்கு அவர் வேலையை செஞ்சுட்டு இருக்காரு. நீங்க பாட்டுக்கு உங்க கோயில் சுத்துறீங்க, உங்களோட இது பண்றீங்க, பிரேயர்ஸ் பண்றீங்க. ஆனா 2.5 வருஷம் பிச்சு எடுத்துடுறாருல. இதே தான் வக்கரத்துக்கும் பண்ணுவாரு. நீங்க நம்பலாம். ஓகே, சனி வக்ரமாயிட்டாரு. அதனால அவர் அப்படியே தன்னுடைய இயல்பு நிலையை மாறி, சுபரா மாறி, சகல யோகங்களையும் அந்த ஜாதகருக்கு குடுத்துருவாரு அப்படின்னு நீங்க நம்புறீங்க அப்படின்னா, அது உங்களுடைய நம்பிக்கை. உங்களோட மனச ஆறுதல் படுத்திக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். அதே நேரத்துல இந்த சனி 2.5 வருஷமும் அப்படி பெரிய சாதகமான பலன்களை கோச்சார ரீதியில எந்த ஜென்ம நட்சத்திரத்தையும், எந்த ஜென்ம நட்சத்திரத்துக்கு 8வது நட்சத்திரத்தையும் பாதிக்கிறாரோ, அங்க பெரிய அளவுக்கு நல்லது சனி என்ன பண்ணாலும் இருக்காது. அப்புறம் ஏங்க அத சொல்றாங்க? இந்த மாரி பல விஷயம் சொல்றாங்கங்க. அதுல முக்காவாசி விஷயம் ஜோதிடத்துக்கு தேவையில்லாத விஷயமா இருக்கு. அத நீங்க தான் பார்த்து சரியா புரிஞ்சுக்கணும்.
ஓகேங்களா? புரிஞ்சுது அப்படின்னா, ஜோதிடம்ன்றது ஒரு மிகப்பெரிய விஞ்ஞானம் அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிரும். புரியாத பட்சத்தில அதுக்குள்ள கடவுள் இருக்காரு. ஒருத்தவங்க கேட்டாங்க, "அடுத்த பிறவி முக்தி அடைஞ்சுட்டாங்க. முக்தி அடைவாங்களான்றத எப்படி கண்டுபிடிக்கிறது?" அதுக்கு நான் செத்து போய் தாங்க போய் பார்த்துட்டு வரணும். ஓகேங்களா? ஏன்னா இதுக்கு முன்னுக்கு சனி, குரு சேர்ந்தா இந்த அமைப்புல இருக்கிறாங்க. குரு சேர்ந்தா இந்த அமைப்புல இருக்காங்க. புதன் சேர்ந்தா இந்த அமைப்புல இருக்காங்கன்றத ஒரு சில அமைப்புகள ஒரு சில ஜாதகத்த வச்சு அவங்களுடைய ஆதாரத்த ஓகே ஆமாங்க நான் வந்து டீச்சரா இருக்கேன், நான் அக்கவுண்டன்ட்டா இருக்கேன், நான் பேங்கிங்ல இருக்கேன், நான் போலீஸா இருக்கேன், நான் இவரா இருக்கேன், அவரா இருக்கேன்றத எத வச்சு முடிவு பண்றோம்? அவங்க அதனுடைய அமைப்புகள்ல இந்த ஜாதகத்த வச்சிருக்கிறவங்க இந்த நிலைய அடைஞ்சிடுறாங்க. இந்த ஜாப் அவங்களுக்கு கிடைச்சிருது. இந்த வாழ்க்கை அவங்களுக்கு அமைஞ்சிருதுன்றத கண்கூடா பார்க்குறோம். முக்தி மோட்சம்ன்றத எப்படி போய் பார்க்கணும்? செத்து போய் தான் பார்க்கணும். ஓகேங்களா? அதனால இந்த மாரி கேள்விலாம் கேட்கிறவங்க தயவு செஞ்சு என்னோட சேனல பார்க்காதீங்க. மோட்சம் தெரியுதா? முன்னோர்கள் சாபம் தெரியுதா? இதெல்லாம் தெரியாதுங்க. தெரியுதுன்னு ஒருத்தர் சொல்றாருன்னா, நீங்க அவங்ககிட்ட போய் கேளுங்க. சரிங்களா? நல்லது நடக்கும். எல்லாரும் நல்லா இருப்போம். வணக்கம்.